ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5, 10 கூடியவன். யோகாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இது கெடுதலா சார்னா கொஞ்சம் சங்கடம் தான். உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படும். உங்கள் பேரில் ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு வருதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தின் காரணமாக சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழக்கு ஏதாவது நடந்துகிட்ருக்கு, இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அதில் உங்களுக்கு ஒரு இழுபறி நிலைமை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இப்போ சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கின கடன் ஏற்கனவே வாங்கியிருந்திருப்பீங்க. ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் லோன் வாங்கியிருப்பீங்க. அது ஏதாவது ஒரு பெண்டிங், ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ, அது கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லீகல் பிரச்சனைகள் தலைதூக்கும் காலகட்டம் இந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20 வரை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்ககிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தவனும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 2 பேரும் உங்களை தான் கை காட்டுவான். சரி, இவர் தான் சார் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒருத்தனுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அவன்கிட்ட போயிட்டு 10,000 ரூபா குடியான்னு கேட்டால் கூட பரவாயில்ல, தம்பி ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளவு பொறுமையாக பேசக்கூடிய நபர் இந்த மகர ராசி நண்பர்கள். அந்த மகர ராசியவே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் என்னை மிரட்டி கேட்டார், இவர் என்னை திட்டினார், அவமானப்படுத்தினார்னு உங்களை பற்றி தப்பாக பேசுவான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் சுற்று வட்டாரம் சாதகமாக இல்லை. சுற்று வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக தந்தையால் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை. குழந்தைங்க கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாமல் கத்துறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதினராக இருந்தால் அவங்களுடைய திருமணத்தை பற்றி பேசியே அவங்கள சங்கடப்படுத்துவீங்க. இல்லை அந்த குழந்தைங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் கணவர் இப்படி பண்ணுறாரு, உன் புருஷன் இப்படி பண்ணுறான், உன் புருஷன் அப்படி பண்ணுறான்னு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த குழந்தைகளுடைய மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. இதில் பையனாக இருந்தால் இன்னும் சிக்கல். உங்கள் பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டின்னு முழிப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு உங்களுக்கு. அதனால அவங்கக்கிட்ட பையன்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே பெருசாக அவர் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார், சாதகத்தை ஏற்படுத்த மாட்டார். ஸோ அவர் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தின் காரணமாக வழக்குகளில் தோல்வி கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். செய்யாத தப்புக்கு உங்களை கூண்டில் ஏற்றிடுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. என்ன சார் எங்களுக்கு மகர ராசிக்கு எல்லா நெகட்டிவும் சொல்கிறீங்கன்னா, ஆமாம், 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 6, 7 ஆகிய இடங்களுக்கு சுக்கிரன் வந்தாலே பாதிப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற சூழ்நிலை, தேவையில்லாத சில சிக்கல்கள். அதுவும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க, வியாபார சங்கத்தில் இருக்கீங்கன்னா யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கம்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேன் எடுக்கிறவன் பொறங்க நக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதாவது தேன் எடுக்கிறவன் இந்த வழி இதுன்ட்டு சில சமயம் நாக்கால சாப்பிடுவாங்க. உங்களை எப்படி சொல்லிடுவான், நீங்கள் தான் அதை சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கும் சூழ்நிலை. இதில் லீகலாகவும் சிக்கலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் மனஸ்தாபம், மனசஞ்சலம் ஏற்படும். தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்க. அவருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா பாதிப்பு இல்லாட்டினாலும் வேலையிலையும் குற்றச்சாட்டு சுமக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி யோகாதிபதி போய் 6ல் மறையிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், சங்கடம், குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாருக்கிட்டையும் உங்களால் கோர்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சம்மோகன கோபாலன்னு கிருஷ்ணருடைய ஒரு வழிபாடு இருக்குது. சம்மோகன கோபாலன் யூடியூப்பில் இருக்குது, இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த மந்திரத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சுட்டு தினமும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் பாலில் தேன் விட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சம்மோகன கோபாலன் உங்களை சுற்றி ஒரு நல்ல நண்பர்கள் அரணை அமைத்து கொடுப்பார். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.